காலிஃப்ளவர் எல்லாம் காய்கறி வச்சு வெஜ்ஜு குருமா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கிடுங்க. பீன்ஸ் போட்டுக்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிடுங்க. காலிஃப்ளவர் சேர்த்துக்கிடுங்க. ஒரு பெரிய பூ எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கடாய் வச்சுக்கிடுங்க. கரம் மசாலா போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கிடுங்க. 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கிடலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடுங்க. வெங்காயம் வதங்குறதுக்குள்ள ஒரு 2 துண்டு தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பேஸ்ட் காட்டும். கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்து வதக்கிடுங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். சிக்கன் மசாலா இல்லைன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கிடுங்க. சிக்கன் மசாலா சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால நான் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிருச்சு. வேக வச்ச காய்கறி சேர்த்துக்கலாம். இது கூட தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கிடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடலாம். தேங்காயோட பச்சை மணம் போயிடுச்சு, இறக்கிடலாம். லைட்டாக மேலே மல்லித்தலை தூவி கலந்து எடுத்துக்கலாம். சூப்பரான சுவையான டேஸ்டான வெஜ்ஜு குருமா, காலிஃப்ளவர் கேரட் எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இது சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.